உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கல்யாண பேச்சு ஆரம்பிச்ச அப்புறம் கூட நிறைய பிரச்சனை வந்தது. ஆனா அது எதுக்குமே அவங்க கோவப்பட்டு கல்யாணம் வேண்டான்னு போகலையே. நீ என்ன அவங்களுக்கு ஆதரவா பேசுற? இங்க பாரு தனா, நீ சின்ன பொண்ணு, உனக்கு புவனேஸ்வரிய பத்தி தெரியாது. உன்னை விட அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இத்தனை வருஷமா அவங்க மனசுல கோவத்தோட தான் இருந்திருக்காங்க. இப்பவும் அவங்க தப்பான எண்ணத்துல ஏதாவது இருந்தாங்கன்னா இப்ப நம்ம செய்யற எல்லா முடிவும் தப்பா போயிடும். எதுக்கோ அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும். கதிர் சொன்ன விஷயத்த எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அவங்க இன்னும் திருந்தாம இருப்பாங்களோன்னு எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கு. அம்மா, அப்ப அந்த கதிர் உங்களை நல்லா குழப்பி விட்டுட்டான். இல்லடி, அவன் சொன்னதுனால மட்டும் நான் யோசிக்கல. இவ்வளவு வருஷ பகைய திடீர்னு வந்து ஒரு நாள் அவங்க மறந்து நம்ம கிட்ட சம்பந்தம் வச்சுக்கிறாங்க. அதுல இருந்தே எனக்குள்ள ஒரு சின்ன நெருடல் இருந்துகிட்டே தான் இருக்கு. சரி, இப்ப அந்த கதிர் சொன்ன மாதிரி அவங்க தப்பானவங்களா இருந்தா நீங்க என்னமா பண்ணுவீங்க? இது என்னதானா கேள்வி? கெட்ட எண்ணம் இருக்கிறவங்க வீட்டுக்கு மருமகளா நான் எப்படி உன்னை அனுப்பி வைப்பேன்? கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன். என்னமா நீ? அப்போ நீங்களும் இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணலாங்கிற ஐடியாவோட தான் இருக்கீங்களா? ஏய், அவங்க பக்கம் தப்பு இருக்கு. ஏதோ உள்நோக்கத்தோட தான் உன்னை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறாங்கன்றது எனக்கு தெரிஞ்சா நான் எப்படி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியும்? அம்மா, அப்படி அவங்க தப்பானவங்களால இருக்க மாட்டாங்க. அப்படியே நீங்க சொல்ற மாதிரி அவங்க கெட்டவங்களா இருந்தாலும் கார்த்திக் சார் நல்லவருமா. அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் வாழ்க்கை அவர் கூட தான் நான் வாழணும்னு இருக்கேன். என் கனவுக்காக என் கூடவே நிக்கிறாரு அவரு. எப்படியோ ஒரு லக்கல எனக்கு பிடிச்ச கார்த்திக் சாரு எனக்கு ஹஸ்பண்டா வர போறாரு. அதை கெடுக்கணும்னு அந்த கதிர் பாக்குறான். இப்போ நீங்களும் அப்படி சொல்றீங்க? எனக்கு கார்த்திக் சார் மேல முழு நம்பிக்கை இருக்கு. யாரு சொன்னாலும் அவரை பத்தி நான் தப்பா நினைக்க மாட்டேன். இந்த கல்யாணம் நடந்தே ஆகணுமா? அந்த கதிர் தான் உங்களை கன்ஃபியூஸ் பண்றான். அவன் தான் தப்பானவனா இருக்கான். தனா, கதிருக்கு உன் மேலயும் நம்ம குடும்பத்து மேலயும் அக்கறை இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லமா. அவன் என் லைஃபையே கெடுக்க பாக்குறான். எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தா அவ்வளவுதான், நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். நீங்களும் அவன் சொன்னதை நினைச்சு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.